இன்னைக்கு வந்து தமிழ் பெயர்கள் கொண்ட கொற்றவை, மாறன், பட்டி போல தமிழ் பெயர்கள் இன்றும் பேசப்படுகிறது. நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து 80% தெலுங்கருடைய ஆட்சி இந்தியாவில் இருந்துச்சு. தமிழருடைய ஆட்சி ஆசியா கண்டம் பூரா இருந்தது. இன்றைக்கு நீங்க தாய்லாந்துக்கு போனீங்கனாலும் சரி, வேற எந்த நாட்டுக்கு சிங்கப்பூர் போனாலும், மலையா போனாலும், எங்க போனீங்கனாலும் தமிழோட தாக்கம் இருக்கு. தமிழருடைய தாக்கம். கோயில்கள் பூரா நம்ம கோயில்கள் தான். இன்னைக்கு நீங்க இதுல போனீங்கன்னா ரூபா நோட்லயே பிள்ளையார் படம் தான் போட்டிருக்கோம். தாய்லாந்து படம் நோட்டு இருக்கு. நம்ம இங்க காந்தி படம் போடுறோம்ல, அவங்க பிள்ளையார் படம் தான் போட்டிருப்பாங்க. சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு தமிழர்களுடைய நாகரிகம் பெருத்து இருந்தது. புரியுதுங்களா? ஆகவே நம்ம தமிழர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டாச்சட்டிக்குள்ள அடைக்கிற முடியாது. இது வானளாவிய தேசத்துல வானளாவிய வாழ்ந்தவங்க. அதுல சில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, காலப்போக்குல கழுது தெரிஞ்சு கட்டரும்பான கதையா அப்படியே சுருங்கி இது பாண்டிய நாடுன்னு மட்டும் வந்துச்சு. இந்த பாண்டிய நாடு, சோழ நாடு, சேல நாடு, அதெல்லாம் அதாவது தனித்தனியா அந்த மலை தேசங்கள் ஒன்றும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகள். நான் அதை பேசவில்லை. அதாவது நீங்களே சொல்றீங்க, கிழக்காசியா முழுவதுமே தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இங்க இருந்து படையெடுத்து போய் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி இன்னும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவர்களே தமிழர்கள் தான். ஆசியா முழுவதுமே பல்கலைக்கழகமே தமிழர்களால் கட்டப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? நலந்தா பல்கலைக்கழகம் கட்டப்பட்டதுதான் தமிழர்களால் கட்டப்பட்டது. தமிழர்கள் தான் போதிச்சாங்க. சோ அதனால தமிழனுக்கு வந்து கரையும் இல்லை, அடக்கமும் இல்லை. வானளாவிய அதிகாரம் படைச்சு வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம் காலப்போக்கில என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மருவி எல்லாம் பிற மொழிகள் கலப்பாயிடுச்சு. இப்ப எப்படி ஒரு ஜாதி இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது இருந்து போகட்டும். நான் என்னோட கேள்வி என்னன்னா, இன்று தமிழனுக்கு என்ன ஒரு நாடு என்று ஓரளவுக்கு சொல்லப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் தமிழ்நாடு மட்டும்தான். எங்க வந்து நம்ம அந்த பேதம் பார்க்கிறது இல்லை. எல்லாருமே நல்ல உறவினர்களாக, அண்ணன் தம்பிகளாக, பங்காளிகளாக, மாமா மச்சாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டுல என்னதான் இருந்தாலும் இந்த பூர்வக்குடி மக்கள் தமிழர்கள் நீங்களே சொல்றீங்க. அந்த பூர்வக்குடி மக்களுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏன் வந்து தடுக்கணும்? குறிப்பா சீமான், இப்ப ஒரு சீமான் சமீபத்துல கொஞ்சம் அரசியல் ரீதியா தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அதை மேற்கொண்டு அவரால் என்ன முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு 800 ஆண்டு கனவு கிட்டத்தட்ட. நீங்க சீமானும் மொழி மாறி வந்தவர் தான், புரிஞ்சுக்கோங்க. சீமான் வந்து மொழி மாறி வந்தவர் தான். அவர் இலங்கையில இருந்து கேரளா போய், கேரளால இருந்து தமிழகத்துக்கு வந்த குடும்பம். இப்ப நாங்களும் அதான் சொல்றோம், நீங்க கூட வந்து தமிழ் தேசியம் பேசுங்க. நீங்க தாய்மொழி தெலுங்கா கூட இருக்கட்டும், நீங்க தமிழ் தேசியம் பேசினா நிச்சயம் உங்களை ஆதரிக்க தான் செய்வோம். கலைஞரை பாத்தீங்கன்னா தமிழின தலைவர் என்றுதான் கலைஞரை சொன்னாங்க. எப்ப வந்து அவர் மேல வந்து ஒரு வெறுப்புணர்வு வந்துச்சுன்னா, எப்ப வந்து இலங்கை தமிழர்கள் அழிக்கப்பட்டார்களோ அதற்கு வந்து அவர் நேரடியா அவருக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் நீங்க காங்கிரஸ் காமாட்சி நாயுடுவாவா நீங்க எப்ப என்ன தெரிஞ்சீங்களா தெரியாது. இலங்கை தமிழர்களுக்கு நான் எவ்வளவு செலவு நான் மறுக்கவில்லை. நிச்சயம் நிறைய செய்திருக்கிறீர்கள். இன்றும் நீங்கள் தமிழக தலைவராக ஏன் இருக்கக்கூடாது? தெலுங்கு தேசம் பிரித்து கொண்டு போய் தெலுங்கு தேசம் யார் சொன்னா? இப்ப தெலுங்கு தேசம் நான் சொன்னா நீங்க எல்லா பேட்டியிலுமே உங்களுடைய எல்லா பேட்டியிலுமே கவனித்துக் கொண்டு பாருங்க. நான் வந்து எந்த மொழியும் குறைவான மொழி இல்ல. தெலுங்காயு நாங்கள் அதை கேட்கவில்லை. எங்கள் தமிழர்களுக்கான எங்களுக்கு அதிகாரத்தை எங்களிடம் விட்டு கொடுங்க. நீங்க யாரு விட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆட்சிக்கு வாங்க. மக்கள்கிட்ட போங்க சார். ஆடு மாடு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு உங்க தலைவரு. ஆடு மாடா ஓட்டு போடும். அப்ப ஆடு மாட போய் பேச சொல்லுங்க. மரத்தோட போய் பேச சொல்லுங்க. மனுஷன்கிட்ட பேசணுங்க. மனுஷன்கிட்ட பேசாம மரத்தோடையும் மாடோடையும் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் நபரு நான் தான் தமிழ்னா இவருக்கு முன்னாடியே மாப்போ சிவஞானம் பாருங்க. மாப்போ சிவஞானம் யாரு? மாப்போ சிவஞானம் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் வயசுன்னா என் வயசுன்னா நாங்க இருவரும் அவ்வளவு க்ளோஸ் சர்க்கிள். அதுக்கப்புறம் மாப்போ இவரு நம்ம சிவந்தி ஆதித்தனார். அவர் ஆதித்தனார் எப்படி? அவர் தான் இந்த கட்சியவே ஆரம்பிச்சவர். சிவந்தி ஆதித்தனார் இந்த கட்சி ஆதித்தனாருடைய தந்தை. சரிங்களா? அவர் பத்திரிகை ஆசிரியர்.
அவர் இலங்கையில இருந்து வந்தவர் தான். ஆமா. அவர் தான் இந்த பத்திரிகை ஆரம்பிச்சாரு. இந்த பத்திரிகை ஆரம்பிச்சுட்டு இவர் தமிழ் தேசிய இந்த கட்சியை இப்ப நீங்க வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியை அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அவர் கொஞ்ச காலம் நடத்துறாரு. அவரால் இயலல. ஒரு பத்திரிகை வச்சிருந்த அந்த காலத்துல தந்தி பேப்பர்னா வீடுதோறும் தந்தி இருக்கும், தெருத்தோறும் எங்க பாத்தீங்கன்னாலும் தந்தி பேப்பர் தான் தொங்கும். அந்த காலத்திலே அவரால் அதை ஒன்றும் பண்ண இயலாதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சபாநாயகரை வந்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சரா வந்தாரு. ஐயா காலம் போயிட்டாங்க. அதே மாதிரி மாப்போசியும் அதே மாதிரி தான் இருந்தாரு. கடைசியில மேலவை உறுப்பினரா வந்தாரு. அவருடைய காலமும் முடிஞ்சு போச்சு. மாப்போசி விஞ்ஞானம் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஆனா நான் அன்றைக்கே அவர்கிட்ட திட்டினேன். அன்றைக்கு நமக்கு வந்து முன்னெடுக்கவில்லை. இல்ல நம்ம குமரி முதல் வேங்கடம், அந்த வேங்கடத்தை ஏன் விட்டு கொடுத்தீங்க? திருத்தணி அவன் கேட்டாங்கிறதுக்காக நீ வேங்கடத்தை விட்டு பாலக்காடு தேவி அதாங்க பாலக்காடு நம்ம விட்டு கொடுத்தோம். அதை விட்டு கொடுத்தோம். அது மட்டும் இல்லைங்க, குமுளியை விட்டு கொடுத்தாங்க. பாலக்காடு கூட விட்டு தொலைங்க. இது குமுளி இருக்கு பாருங்க, பவுன் விளையுதுங்க. ஆமா, நமக்கு நீர் ஆதாரம் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தென் தமிழகம் கிட்டத்தட்ட வந்து நம்ம பெரியார் டேமை நம்பித்தான் இருக்கிறோம். ஏன்னா போதுமான மழை பொழிவு நமக்கு இல்லை. நம்ம மழை வரைவு பிரதேசம் எங்க பார்த்தாலும் பச்சை கம்பளம் போத்துன மாதிரி தேயிலை தோட்டங்கள், அவ்வளவு தேயிலை தோட்டம். இதுல யாரோட சதிங்கய்யா இந்த நமக்கு சரியா அந்த பெரியார் டேம் கிடைக்காம இல்ல? அது உங்களுடைய அரசியல் அறிவுக்கு இல்ல, அது சதின்னு சொல்ல இயலாது. நம்ம தலைவர்கள் அப்ப காமராஜர் ஏமாற்றம் இல்ல, காமராஜர் ஒருத்தர் தாங்க கொஞ்சம் கீமேன். காமராஜர் கூட முதல் நாள் பேச்சுவார்த்தையில வந்து என்ன பண்ணிட்டாரு, சென்னையை வந்து ட்வின் சிட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. சென்னை வந்து அதாவது கூவத்துக்கு சண்டிகார் போல, ஹரியானா பஞ்சாபுக்கு தலைநகரா இருக்கு சண்டிகார். அது போல சண்டிகாரும் பஞ்சாபும் ஒரே மாநிலம். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க எப்படின்னா கூவத்துக்கு தெற்க நம்ம வந்து தமிழ்நாடு, கூவத்துக்கு வடக்க ஆந்திரா, அதனுடைய தலைநகரம் அப்படிங்கறதா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன நினைச்சாரோ தெரியல. போய் நைட்ல படுத்து தூங்கிட்டு காலையில வந்து அதுக்கெல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு, ஃபோர்ட் அங்கதான் இருக்கு, எல்லாமே வடக்க தான் இருக்கு. நம்ம இன்னும் புதுசா கோட்டையும் அங்கதான் இருக்கு. நம்ம புதுசா எல்லாமே உருவாக்கணும். ஆகையினால நம்ம இதெல்லாம் சென்னை நகரத்தை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நெல்லூர், குறிப்பா சித்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50% மேற்பட்டவர்கள் தமிழர்கள் தான் வாழ்ந்தார். சித்தூர் மாவட்டத்தை நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த மாப்போசி பண்ண தவறா தானே சொல்றேன். சித்தூர் மாவட்டம் நம்ம கூட தான் இருந்தது. சித்தூர் மாவட்டத்தை விட்டு கொடுத்ததுனாலதான் வேங்கடம் போச்சு. இந்த இருக்கும் பெங்களூரு, கோலாறு, பெங்களூரு பாருங்க. இன்னைக்கு வரக்கூடிய அரசியல்வாதிக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு போடக்கூடிய ஒரு சொத்து தான் இன்னைக்கு வேங்கடம். இன்னைக்கு அவரு திருப்பதி வெங்கடாஜலபதி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். திருப்பதி வெங்கடாஜலபதி கைவிட்டார்கள் தமிழர்கள். ஆமா, நாசமா போனாங்க தமிழரை கைவிட்டது திருப்பதி வெங்கடாஜலபதி. அதனால இன்று வரை நம்ம தமிழர் ஆட்சியை கொண்டு வர முடியலை. தமிழர் கொண்டு வர முடியலன்னு சொல்லாதீங்க. தமிழர்கள்ல வந்து நல்ல தமிழர்கள், கெட்ட தமிழர்கள் எல்லாம் கிடையாது. தமிழ் மொழி பேசுறோம், நாம எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம். வறுமையின் காரணமாக வந்து சிலர் விலை போறாங்க. ஆகையினால இது நம்மளால ஆட்சி பண்ண இயலல. ஏன்னா இது இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலத்திலேயேங்க. நீங்க மன்னர்கள் காலத்திலேயே இல்ல, குறைஞ்சபட்சம் நம்ம இப்ப என்று திமுக வந்து ஆட்சி ஆண்டுட்டு போகட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திமுக வந்தது, அதுல நம்ம எதுவும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனா குறைந்தபட்சம் தமிழர்களுக்கு ஒரு துணை முதல்வர் அது போன்ற பதவிகளை ஏன் கொடுக்க மறுக்கிறார்? அது தமிழர்கள் இன்னும் நீண்ட காலம் திமுக ஆதரிப்பார்கள் இல்லையா? ஸ்டாலின் யாரு? ஸ்டாலின் தமிழரா? அப்புறம் நீங்க தான் பல பேட்டியை சொல்லிட்டீங்களே, ஸ்டாலின் வந்து தெலுங்கர், இந்த உறவினர் தெலுங்கரா? நான் தான் சொல்றேனே, தமிழும் தெலுங்கு இரு கண்கள். உங்களை நான் குறை சொல்லவில்லை. முப்பாட்டன் காலத்தில் இருந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் சொல்லுவோம், நாயக்கர் ஆட்சி வருவதற்கு முன்னிருந்து நான் இங்கேதான் இருக்கிறேன். அவங்க எப்ப வந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர்கள் ஸ்டாலினுடைய 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க முப்பாட்டன் காலத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. அங்க அதாவதுங்க, நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அவங்க மேலகார நாயக்கர்னு பேரு. அந்த மேலகார நாயக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்ல சாமி புறப்பாடு வரும்போது நாயனை வச்சு மேலம் வச்சுட்டு வருவாங்க. அந்த குரூப்பு தான் அவங்க.
அப்ப இங்க வந்து சரியான ஆட்கள் இல்லைங்கிறதுக்காக அவங்கள வந்து அங்க இருந்து அழைச்சிட்டு வராங்க. அப்ப எல்லாம் வந்து யாரும் ஊரே யாவரும் கேள்விதான். இது வந்து தெலுங்கர், இது வந்து தமிழருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க சென்னை மாகாணமா இருக்கிற தொட்டிக்கும் அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே தமிழர்கள் தான். இங்க இருக்கக்கூடியவங்க தமிழர் தான். சென்னை மாகாணம் பிரிவினைக்கு அப்புறம் இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து தெலுங்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு மதுரை சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு வந்து சென்னையிலயும் இருப்பான், நெல்லூர்லயும் இருப்பான், ஹைதராபாத்லயும் இருப்பான், அவன் தெலுங்க. ஆனா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்துகிட்டு இங்கேயே சொத்து பத்து சொந்த வீடு வாசல் முப்பாட்ட காலம், அதுக்கு முப்பாட்ட காலத்துக்கு முன்னாடி பத்திரங்களை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கவன்லாம் தெலுங்குன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரே ஒரு உதாரணம், இப்ப சமயத்துல கீழடி ஆராய்ச்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த தொடர் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 15 ஆண்டு இல்லையா? இப்பதான் ஜெயலலிதா இறந்த அந்த காலகட்டத்துலதான் அதை இல்ல 15 ஆண்டுகள் எனக்கு தெரியும். சரி வச்சுக்கோங்க. அது முதல்ல தோண்டும் போய் நான் அங்கே சென்று வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், கீழடி நாகரிகம் என்பது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நாகரிகம் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கேயும் சென்று இல்ல அது வந்து திராவிட நாகரிகம், ஆமாங்க, இன்னும் ஒருபடி தமிழுக்கு தனி நாகரிகமே இல்லைங்க. தமிழுக்கு தனி நாகரிகங்கிறது இல்ல. எல்லா மொழி குடும்பங்கள் சேர்ந்ததுதான் இப்ப தமிழ் நாகரிகம். நீங்க ஒரு விஷயம் பாருங்க, முதல் தமிழ்ச்சங்கம் எங்கங்க? முதல் தமிழ்ச்சங்கம் எங்க? முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரை கபாடபுரம். அது எங்கப்பா? அது கடல்ல கழிஞ்சு வச்சுட்டான். குமரி கடல்ல போயிடுச்சா இல்லையா? அதுக்கப்புறம் எந்த தமிழ் இங்க இருக்கா? என்ன பேசுறீங்க? தமிழ்ச்சங்கத்தை தோற்றி வச்சு முதல் தமிழ்ச்சங்கம் கடல் கொண்டு போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்தேரிகள் தான். சும்மா என்கிட்ட அந்த விசிறாதீங்க. நான் எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டு தான் பேசுறேனே தவிர கத்துக்காம இல்ல. உலகம் முழுவதும் தமிழர் ஆண்டு கொண்டிருக்கிறாரே என்று சற்று முன் சொன்னீங்க சார். இங்க பாருங்க, நான் சொல்றேன், இங்க பாருங்க, 4000 இல்லைங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தமிழன் தான். நீங்க சொன்னதுக்காக வாதத்துக்காக எடுத்து வச்ச சொற்களை தவிர அதுக்காக தமிழர்களை நான் தரம் தாழ்த்தி பேசல. கீழடி நாகரிகம் தமிழ் நாகரிகமா இல்லையா? கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகம். அதே மாதிரி இன்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து நாகரிகங்களும் திராவிட நாகரிகம் தான். திராவிட நாகரிகத்தை தான் கடைபிடிக்கிறாங்க. நீங்க அந்த பிரேமி எழுத்துக்களை பாருங்க, எழுத்துக்களே பிரேமி எழுத்து தான் வரும். தமிழ் எழுத்து காலத்திற்கேற்ற மாறிக்கொண்டுதானே வரும் சார். உங்க கையெழுத்து அடிக்கடி மாறும். பாருங்க, சின்ன வயசுல போட்ட மாறுது இல்ல, அது மாதிரி நாங்க மொழி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிஷனல் மொழியை கத்துக்கிட்டு வரும்போது இது வருது. ஆனா ஒட்டுமொத்த தமிழ் மொழியிலிருந்து மறுபடியும் தெலுங்குங்கிறத வந்து தெலுங்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், கன்னடத்துக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், கேரளாக்காரன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். காரணம் சுயநலம். தமிழை இப்ப நினைக்கிறான் பாருங்க, நாங்க தான் ஆளணும் என்னமோ இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்னமோ கயிறை போட்டு கட்டி வச்சது மாதிரி, அது மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது அல்ல சார். இது வந்து நம்ம ஒரு தீம். நீங்க யார் வேணா ஆண்டு போங்க. நீங்க சீமான் ஆண்டான்னா, ஸ்டாலின் ஆண்டான்னா, காமாட்சி நாயக்கனுக்கு என்ன வரப்போகுது? இல்ல என்னன்னா என்னுடைய கேள்வி, தொடர்ந்து இன்று இருக்க தலித் அமைப்புகள் உட்பட அனைவருமே, ஏன் உங்கள் நண்பர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறார், குறிஞ்சாங்குறிச்சி அப்புறம் புதுக்கோட்டையில மலம் கழித்தார்களே, என்ன சொல்றது ஐயா? இங்க பாருங்க, இது போன்ற பாருங்க, வேங்க வயல் விஷயம் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எல்லாம் போய் பல முறை போய் பார்த்துட்டு வந்தவன், சரிங்களா? குறிஞ்சாங்குளத்துக்கும் அது மாதிரி போனவன். குறிஞ்சாங்குளத்தை ஒரு செங்கலை எடுத்து தைரியம் இருந்தா வச்சு பாருங்கிறதா சவால் விட்டு குறிஞ்சாங்குளம் போனேன். எல்லா பயிலும் தூத்துக்குடியோட எல்லா பயிலும் திரும்பி வந்துட்டான். புரியுதுங்களா? அதுக்கு அந்த தில்லு பூர்வக்குடிங்கிறதே தவறுங்க. பூர்வக்குடினா எல்லாமே நான் தான் சொல்றேன், எல்லாம் கடல் கொண்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்தேரிகள் தான் சொல்றேன். அதை வந்து பூர்வக்குடிங்கிறது யாரும் கிடையாதுங்க. அவங்களை குறிஞ்சாங்குளத்துக்கு கொண்டுட்டு வந்த 5 குடும்பங்கள் தான் நாங்க எடுத்து கொண்டு வந்து வேலைக்காக கொண்டு வந்தோம். அதை புரிஞ்சுக்கோங்க. 5 குடும்பங்களை
வெளியூர்ல இருந்து அவர்கள் தமிழர்களா இல்லையா? அந்த குறிஞ்சாங்குளத்தில் நீங்கள் தான் குடியேற்றினீங்க, மறுப்பதற்கு இல்லை. அவர்கள் தமிழர்களா இல்லையா? எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாம் தமிழர் தான். இங்க வந்து இன்றைக்கு நாங்க கொடுக்கல. என்கிட்ட நேத்தி கூட திருமாவுடைய நண்பர் அந்த பொதுச் செயலாளர் என்கிட்ட பேசுறாரு, நைனா உங்களுக்கு நாங்க ஆள் உயரம் மாலை போடுறோம், பெரிய மேடை போடுறோம், நீங்க எப்படியாவது அந்த கோயிலுக்கு கொஞ்சம் நீங்க சொன்னா கேட்பாங்க, வந்து சொல்லுங்கிறாரு. ஐயா நான் கண்டிப்பா ஒரு கால் நான் என்ன சொல்றேன், பக்கத்திலே நான் விலைக்கு நான் கொடுத்து வாங்கி தரேன். சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க செய்து காட்டிட்டா அவர் சொல்றாரு, நீ ஏன் செய்யக்கூடாது? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் என்னுடைய கை உங்களை கேட்டுக்கொள்வதல்ல, நான் பணத்தை போட்டு இடம் பட்டா எடுத்து நான் தமிழ் கடலில் கோயில கட்டுங்கிறேன். தமிழ் கடலில் சங்கமிங்க தான் சொல்றோம். நாங்க இங்க பிரித்து பேதம் நாங்க தமிழ்ல சங்கதிக்காம நாங்க என்ன போய் வைய தண்ணியை குடிக்காம மதுரைக்கு வந்தா வைய தண்ணியை குடிக்கல. அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்று எங்கெங்கே தமிழர்கள் தமிழ் அப்படி என்று வரும்போது அதை மாற்றி மடை மாற்றி நான் தெரியாம கேக்குறேன். இன்னைக்கு அந்த ஒரு பொடிய ஒரு சுல்லா இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றாரு, இவரு ஜெபஸ்டியன் சீமான்னு விட்டு தொலைங்க போகட்டும். அவர் வந்து என்ன சொல்றாரு, ஜோசப் விஜய் இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நீங்களாவே வந்துட்டீங்க. ஜோசப் விஜயை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். திரு ஜோசப் விஜய் வந்து, அதாவது ஜோசப் விஜய் யாரு, அவங்க அம்மா அவங்க தெலுங்கு தான். நான் மறுப்பு வரைக்கல. நான் ஒன்னும் அது எப்ப வந்தாங்க அதுதான் பிரச்சனை. எப்ப வந்தாங்க? இப்ப வந்தாங்க. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அவங்க இங்கே லைட் மியூசிஷியனாக வந்து கோயம்புத்தூர் செட்ல அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம நம்ம அதை சொல்ல வரல. இல்ல இப்ப எங்க ஸ்டாலின் ஐயாவை மாத்திரம் நீங்க இப்ப சொன்னீங்களே தெலுங்குன்னு, அப்ப விஜய் நாங்க வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே சென்னை மாகாணமா இருந்த காலத்துல வந்த குடித்தனம். நாங்க பிரிட்டிஷார ஆட்சி காலத்துக்கு முன்னாடி வந்தவங்க, பிரிட்டிஷ்கார ஆட்சியில வரல, அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல நாங்க வந்துட்டோம். சரியா? மராட்டிய மன்னன் ஆண்ட காலத்திலேயே இங்க வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாயக்கர் மன்னர்கள் காலத்துல அவங்க வந்துட்டாங்க, அந்த குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த தம்பி இன்னைக்கு வந்து நான் தான் அடுத்த முதல்வர் சொல்றத ஏன் அன்றைக்கு வாழைய கிள்ளி விட்டது யாரு? அவர் வந்து அத்தைக்கு மீசை மலை கேட்டும் சித்தப்பாவா தலைவர் தான். என் தம்பி வரட்டும், என் தம்பி நல்லவன் வல்லவன் பேசுறது யாரு சார்? ஒரு செயலை வைத்து அவரை வந்து நல்லவர் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவர் நல்லவர் தான். ஆனால் ஆட்சி என்று வரும்போது, அதிகாரம் என்று வரும்போது பூர்வக்குடிகளுக்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். குறைந்தபட்சம் வந்து முக்கிய பொறுப்பில் வந்து பூர்வக்குடியினர் தான் அமர்த்தப்பட வேண்டும். இதுதானே உலக நீதி. உலகம் முழுவதும் உள்ள அரசியல் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு மொத்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு தமிழகத்துல எத்தனை அமைச்சர் இருக்காங்க? இன்னைக்கு அமைச்சர் 32 பேர். அதுல எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள்? 9 பேர். 11 பேர். மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க? மீதி இருக்கவங்க தமிழர்கள் தான். அப்புறம் என்ன? நான் என்ன கேக்குறேன், முதல் இடங்கள்ல வந்து ஒரு துணை முதல்வர் கொடுத்துருக்கலாமே. அதை நீங்க வேற துணை முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்களே நம்பி இருக்காரு பாருங்க. துணை முதல்வரா ஓபிஎஸ் இருந்தாரு, என்ன அதிகாரம் இருந்துச்சு? நான் ஒரு முறை ஓபிஎஸ் கோட்டையில போய் பார்த்தேன். அந்த குறைந்தபட்ச எதுக்கு நாங்க தரணும்? அந்த அடையாளமா கிடைத்துட்டு போக. நாங்க அது மட்டும் இல்லைங்க, நாங்க முதலமைச்சரா ஏத்தி பார்க்கணும். இன்னும் 100 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி ஆளட்டும், உங்கள் வாரிசுகள் ஆளட்டும். மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்துகிறார்கள், நீங்க ஆளுகிறீர்கள். நான் அதை சொல்ல, ஆனால் உங்களை நான் எங்கள் தமிழர்களின் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய இடம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏதோ அமைச்சர்களாக இருந்து விட்டு போகட்டும் அப்படி சொல்லக்கூடாது இல்லவா? விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அரசியல் பேசுறதுனால நான் சொல்றேன். நிச்சயமாக அரசியல்ல நான் டீ கடையில போய் டீ சாப்பிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்காத காரணத்தினால்தான் நான் அரசியல்ல சைன் பண்ண இயலல. தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா. நானும் அவங்களோட கையிலேயே கட்டிக்கிட்டு ஒயிட் காலராக வாழ்ந்தாச்சு. அதனால என்னால ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி போக இயலல. நான் பல பிரதமர்களோட இருந்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா அமைச்சர்களோடையும் எல்லா தலைவர்களோடையும் பழையாச்சு. நான் இப்ப போயிட்டு கீழே இறங்கி போனேன்னு சொன்னா காசுக்காகத்தான் போறேங்கிறது வரும். எனக்கு அந்த காசு பணம் தேவையில்லை. கஞ்சி இல்லைன்னா கூட
நான் பாட்டு தண்ணியை குடிச்சு கூட வாழ்ந்துட்டு போலாம்னு நினைக்கிறவன். நீங்க அவ்வளவு என்ன, நீங்க அவ்வளவு ஏழையா? இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய அப்படி தகுதி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தகுதி மிக உயரமானது. அதை நீங்களே ஒன்று இறக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அதுக்கும் நான் தயாரு. பெருந்தன்மையாக இருக்கலாம். இல்லைங்க, நான் வந்து தயாரு தான். நாங்க பாருங்க, வாழ்க்கையில எதுவும் ஏற்றத்தாழ்வுங்கிறது தயாரு தான். 24 கோடி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போய் அந்த காசு பூரா காலியாகி எத்தனை வீடுகளை மதுரையில் வித்தேன் தெரியுங்களா உங்களுக்கு? அவ்வளவு வீடு வித்துட்டேன், புரியுதா? ஆகையினால அவருக்கு எந்த நேரமும் யாருக்கும் எதுவும் நடக்கலாம். இவ்வளவுக்கும் நான் இப்பயாவது டீ சாப்பிட்றேன், அது கூட சாப்பிட மாட்டேன், அப்படி வாழ்ந்தவன் நான். ஆகையினால வாழ்க்கை எப்படி வேணாலும் புரட்டி போட்டுடுங்க. திரு சீமான் அவர்கள் வரட்டும், மக்களை பார்க்கட்டும், மக்களோட பழகட்டும், ஆட்சிக்கு வரட்டும், வாழை மட்டை எடுத்து அடிக்கட்டும், செருப்பை தூக்கி காட்டட்டும், மாடுகளோட பேசட்டும், மரத்தோட பேசட்டும், யார் வேணான்னா அப்பத்தானே மக்கள் ஆட்சிக்கு அவர் ஓட்டு போடுவார்.